அடுத்து வந்துட்டு ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னாலே என்னன்னா பவுண்ட் டு த என்டையர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதாவது வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளுக்கு எப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு காலேஜில் நான் இருக்கேன், என்னோட கிளாஸில் இருக்கவங்க எல்லாரோட எம்ப்ளாயி ஐடி, டிகிரி, காலேஜ் நேம் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி மட்டும்தான் மாறுமே தவிர டிகிரியும் காலேஜ் நேமும் என்னோட கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே சேமாக தான் இருக்க போகுது. அப்போது நான் ஒரு தடவையும் நான் வந்துட்டு டிகிரியும் காலேஜ் நேமையும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லாமல் மெமரி தான் எனக்கு வந்து அசைன் ஆகிட்டே போகும். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஸ்டாட்டிக் கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் கீவேர்ட் இது. ஒரு ஸ்டாட்டிக் வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணலாம், ஒரு மெத்தடாக இருக்கலாம், ஒரு பிளாக்காக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிளாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ private int employee id, private string. இப்போ வேரியபிளாக இருந்துச்சுன்னா நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னா private static string company name. ஸோ இப்போ கம்பெனி நேம் வந்துட்டு நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம், சிடிஎஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி நேம். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக் இன் ஜாவா எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாட்டிக் இன் ஜாவா, அதே மாதிரி வந்து 2. ஸோ இது வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4 5 கொடுப்போம். இங்கே வந்துட்டு 2 3 4 சம் ரேண்டமாக சில நம்பர்ஸ் நாம கொடுப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும், ஏன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாததுனால நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இன் ஜாவா, இதுக்குள்ள வந்துட்டு ஒரு இன்டீஜர் ஐடி. So employee id equal to இங்க வர id. இதுக்குள்ள நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன் my employee id is id plus my company name is. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை எம்ப்ளாயி ஐடி இஸ் மை கம்பெனி நேம் இஸ். அதாவது இப்போ நான் வந்து 2 தடவை இங்கேயும் நான் பாஸ் பண்ணலாம். இங்கே நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இங்கே நான் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பாஸ் பண்ணேன்னா எனக்கு 2 தடவையும் என்னோட ஸ்ட்ரிங்குக்கு வந்து எனக்கு மெமரி அசைன் ஆகிடும் அங்கே. ஸோ அப்படின்றப்போ நான் மெமரி சேவ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் கீவேர்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஸ்டாட்டிக் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் வந்து இங்கே இதோட வேல்யூவை நான் அசைன் பண்ணலை. அப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளோட ஒரு வேல்யூவை நம்ம எங்கே இனிஷியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாட்டிக் பிளாக்ல. ஸோ இப்போ இங்கே ஸ்டாட்டிக் கம்பெனி நேம் ஈக்குவல் டு, இப்போ இங்கே நான் வந்துட்டு சிடிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இனிஷியலைஸ் பண்ணப்போ நம்மளுக்கு இங்கே அது வந்து வேல்யூ வந்துட்டு ஃபெச் ஆகிட்டு நம்மளுக்கு வருது. அதே மாதிரி என்னன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயுமே நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இப்போ வந்துட்டு சும்மா இன் மை ஸ்டாட்டிக் பிளாக், அது என்னோட மெயின் மெத்தடுக்கு முன்னாடியே என்னோட ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்மை ஸ்டாட்டிக் பிளாக் தான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது ஸ்டாட்டிக் ஆஸ் அ மெத்தட். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து எனக்கு தேவை கிடையாது என்னோட ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் print name of my name is Shri. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி இன்வோக் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே வாய்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு பிரிண்ட் நேம் ஆஃப் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ஸ்ரீ அப்படின்னு டிஸ்பிளே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டாட்டிக் மெத்தடில் தான் நம்மளால கால் பண்ண முடியும். நம்ம மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக், அதனால நம்ம வந்து இங்கே கால் பண்ண. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது.